மாக்கினாம்பட்டி என்னும் கிராமத்தில் சசிதரன் என்ற வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் தன் மகனுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டார். அவருக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அதிகம். திருமணத்தின் போது அதிக பேருக்கு சாப்பாடு போட வேண்டிய காரணத்தினால் மொத்தமாக நெல்லை வாங்கி அரிசியாக்கி பயன்படுத்தலாம் என்று நினைத்தார் வியாபாரி. அதே ஊரில் நிலம் வைத்து விவசாயம் செய்யும் பண்ணைக்காரர் ஒருவர் இருந்தார். அவரிடம் சென்ற வியாபாரி, ஐயா, என் மகன் திருமணத்திற்காக 1 மூட்டை நெல் வேண்டும். நல்ல நெல்லாக கொஞ்சம் மலிவான விலையில் கொடுங்கள் என்று கேட்டான். நல்ல நெல்லாக தருகிறேன் என்று கூறிய பண்ணைக்காரர் வீட்டுக்குள் சென்று ஒரு கூடையில் கொஞ்சம் நெல்லை எடுத்து கொண்டு வந்து காண்பித்தார். இந்த நெல் மிகவும் உயர்ந்த ரகம், இதையே வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அது நல்ல நெல்லாகவே இருந்தது. ஆகவே வியாபாரி அதை வாங்கிக் கொள்வதாக தீர்மானம் செய்தார். பண்ணைக்காரர் கூடையிலிருந்த நெல்லை காண்பித்து இந்த நெல்லின் விலை 1000 ரூபாய் என்றார். வியாபாரி உடனே 1000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து, பண்ணையாரே, நெல் மூட்டையை உடனே வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது நேரம் சென்ற பின் பண்ணையார் அனுப்பிய ஆள் ஒருவன் விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். சிறு கூடை நெல்லை வியாபாரியிடம் கொடுத்து, இது நீங்கள் கொடுத்த பணத்திற்காக பண்ணையார் கொடுத்து அனுப்பினார் என்று கூறினார். நான் 1 மூட்டை நெல்லுக்காக அல்லவா பணம் கொடுத்தேன், இங்கு வந்துள்ளது சிறு கூடை மூட்டை தானே என்று கேட்டார். அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதாவது பேச வேண்டும் என்றால் பண்ணையாரிடம் நேரே வந்து பேசிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தான் கொண்டு வந்த கூடை நெல்லை வைத்துவிட்டு போய்விட்டான் வேலைக்காரன். வியாபாரி பண்ணையார் வீட்டுக்கு விரைந்து சென்று அவரை சந்தித்தார். நான் 1 மூட்டை நெல்லுக்கல்லவா 1000 ரூபாய் கொடுத்தேன், நீங்கள் என்னிடம் மாதிரிக்காக காண்பித்த சிறு கூடை நெல்லை அல்லவா கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். மூட்டையை பற்றி நான் எதுவும் பேசவில்லையே, கூடை நெல்லை உம்மிடம் காண்பித்து இந்த நெல்லின் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். நீர் ஒப்புக்கொண்டு பணம் கொடுத்து விட்டு சென்றீர். அதன்படி 1 கூடை நெல்லை கொடுத்தேன் என்றார் பண்ணையார். நீங்கள் பேசுவது நியாயமல்ல. சிறு கூடை நெல் 50 ரூபாய் கூட பெறாது என்பது உமக்கும் தெரியும். அந்த நெல்லுக்கு 1000 ரூபாய் பணம் வாங்கிக் கொள்வது மோசடி அல்லவா என்று கோபத்தோடு கேட்டார் வியாபாரி. நான் 1 கூடை நெல்லை உம்மிடம் காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். உமக்கு விலை ஒத்து வரவில்லை என்றால் வேண்டாம் என்று திரும்பி போயிருக்க வேண்டும். விலையை ஒப்புக்கொண்டு பணத்தை கொடுத்து சென்று விட்டு இப்பொழுது வந்து தகராறு செய்வது என்ன நியாயம் என்று கேட்டார் பண்ணையார். இருவருக்கிடையே சச்சரவு அதிகரித்தது. பண்ணையார் தான் சொன்னதே சரி என விடாப்படியாக சாதித்தார். அவரிடம் மேற்கொண்டு பேசுவதால் ஒரு பயனும் ஏற்படாது என்று உணர்ந்த வியாபாரி மரியாதைராமனிடம் சென்று முறையிட்டு தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டார். மரியாதைராமன் பண்ணையாரை வரவழைத்து விசாரணை செய்தார். நீதிபதி அவர்களே, நான் தவறு ஏதும் செய்யவில்லை. 1 கூடை நெல்லை காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். ஒப்புக்கொண்ட வியாபாரி பணம் கொடுத்தார். இப்பொழுது விலை ரொம்ப அதிகம் என்று கூறுகிறார். அதற்கு தான் நான் என்ன செய்ய முடியும் என்றார் பண்ணையார். தர்மபிரபு, நான் 1 மூட்டை நெல் தேவைப்படும் என்று கூறினேன். விலை கேட்டேன். இந்த நெல்லின் மாதிரிக்கான சிறு கூடை நெல்லை என்னிடம் காண்பித்தார். இவர் கூறிய விலை 1 மூட்டை நெல்லின் விலை என்றுதான் எண்ணிக்கொண்டேன் என்றார் வியாபாரி. பண்ணையாரே, சாதாரணமாக தற்சமயம் 1 மூட்டை நெல்லின் விலை 1000 ரூபாய் விற்கிறது. அப்படி இருக்க ஒரு சிறு கூடை நெல்லின் விலை 1000 ரூபாய் என்று நீங்கள் நிர்ணயிப்பது எவ்வாறு சாத்தியம் என மரியாதைராமன் கேட்டார். நெல் வெளியே என்ன விலைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வியாபாரியிடம் 1 கூடை நெல்லை காண்பித்து இதன் விலை 1000 ரூபாய் என்று சொன்னேன். இவர் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு பணத்தையும் கொடுத்தார். விலை பிடிக்கவில்லை, அதிகம் என்று தோன்றியிருந்தால் அப்பொழுதே இவர் அதை சொல்லியிருக்க வேண்டும். விலை பிடிக்காவிட்டால் பணம் கொடுக்காமல் திரும்பி போயிருக்கலாம். இப்பொழுது வியாபாரி ஆட்சேபனை செய்வதில் என்ன பிரயோஜனம் என்று பண்ணையார் சாமர்த்தியமாக பதில் சொன்னார். பண்ணையார் வெறும் வார்த்தை ஜாலங்கள் செய்து அதன் அடிப்படையில் வியாபாரியை வஞ்சிக்க நினைக்கிறார் என்பதை மரியாதைராமன் புரிந்து கொண்டார். பண்ணையார் செய்வதைப் போலவே வார்த்தை ஜாலம் செய்து அவரை மடக்க வேண்டும் என்று மரியாதைராமன் தீர்மானம் கொண்டான். பிறகு இருவரையும் நோக்கி, இந்த வழக்கை பற்றி நான் முழுவதுமாக ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வருவதற்கு 1 மாதம் ஆகும். அதுவரை நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசிக்க வேண்டும். பண்ணையாரே, இந்த 1 மாதத்திற்கு உமக்கு வியாபாரி தம்முடைய செலவில் சாப்பாடு போட வேண்டும். சாப்பாடு விஷயத்தில் வியாபாரி எந்த அளவு சாப்பிடுகிறாரோ அதே அளவு சாப்பாடை தான் அவர் உமக்கு அளிக்க வேண்டும். நீங்கள் 2 பேரும் வெளியே வேறு எங்கும் சாப்பிடக்கூடாது என்று கூறினார். நிபந்தனைக்கு இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். மரியாதைராமன் வியாபாரியை தனியாக அழைத்து பண்ணையாருடன் சேர்த்து சாப்பிடுவதற்கு முன்னால் சமையல் அறையில்
வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு பண்ணையாரிடம் அமரும் பொழுது உமது இலையில் ஒரே ஒரு சோற்று பருக்கையை மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். அதே போல சோற்று பருக்கையை பண்ணையார் இலையிலும் போடுங்கள். நான் சாப்பிடுகிற அளவுக்கு தான் நீங்களும் சாப்பிட வேண்டும் என்று அவரிடம் கூறிவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 2வது நாளே பண்ணையார் மரியாதைராமனை தேடி வந்தார். ஐயா, வியாபாரி ஒவ்வொரு வேளையும் ஒரே ஒரு சோற்று பருக்கையை தான் எனக்கு பரிமாறுகிறார். ஒரு சோற்று பருக்கையை உண்டு ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியுமா? பசிதான் அடங்குமா? பசியும் பட்னியுமாக 2 நாட்களாக நான் அவதிப்படுகிறேன். தயவு செய்து வேறு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். வியாபாரியை வயிறு நிறைய சோறு போட சொல்லுங்கள் என்று கூறினார். நீர் சொல்வது மாதிரி எவ்வாறு செய்ய முடியும்? வியாபாரி உமக்கு சோறு போட வேண்டும் என்பதை மட்டும்தான் நீர் ஒப்புக்கொண்டீர். வயிறு நிறைய சோறு போட வேண்டும் என்பது நீ கேட்கவில்லை. அதனால் மிச்சம் இருக்கும் நாட்கள் அந்த ஒரே சோற்று பருக்கையை உண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறினார் மரியாதைராமன். ஐயா, சோறு என்றாலே வயிறு நிறைய சாப்பிடுவதான அர்த்தம். ஒரு பருக்கை சோறை போட்டுவிட்டு முன்பே சொல்லவில்லை என்பது கேட்பது என்ன நியாயம் என்று பரிதாபமான குரலில் கேட்டார் பண்ணையார். ஐயா பண்ணையாரே, வியாபாரி தமக்கு ஒரு நெல் மூட்டை வேண்டும் என்று கேட்டு விலை விசாரித்தார். நீர் விலையை சொன்னீர். ஆனால் ஒரு சிறு கூடை நெல்லை மட்டும் கொடுத்துவிட்டு ஒரு மூட்டை நெல்லின் விலையை வாங்கி கொண்டீர். இதை கேட்டால் விதண்டாவாதம் பேசுகிறீர்கள். வியாபாரி விஷயத்தில் நீர் நடந்து கொள்வது நியாயம் என்றால் சாப்பாடு விஷயத்தில் அவர் நடந்து கொள்வதும் நியாயம்தான். நீரே ஒப்புக்கொண்டதாக 1 மாத காலத்திற்கு ஒரு பருக்கு சோற்றை தான் நீங்கள் உண்டு வாழ வேண்டும் என்று கண்டிப்பான குரலில் மரியாதைராமன் கூறிவிட்டார். பண்ணையார் தான் செய்த தவறை உணர்ந்து, நீதிபதி அவர்களே, வியாபாரியின் விஷயத்தில் நான் நடந்து கொண்டது தவறுதான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அருள் கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பண்ணையாரே, உம்மை போன்றவர்களை மன்னிப்பது சரியல்ல. வசதி வாய்ப்பு படைத்த நீர் ஒரு அப்பாவி வியாபாரியை ஏமாற்றி மோசடி செய்ய துணிந்தது ஒரு பெரிய குற்றம். அறியாமல் செய்த குற்றத்தை மன்னிக்கலாம். தெரிந்தே வேண்டுமென்று ஒருவரை மோசடி செய்யும் நோக்கத்தில் திட்டமிட்டு குற்றம் இழைத்ததற்கு கடுமையான தண்டனையை தான் நான் அளிக்க வேண்டும். என்றாலும் நீர் முதல் முறையாக இந்த குற்றத்தை செய்திருப்பதால் உமக்கு கடுமையான தண்டனையை கொடுக்காமல் விடுகிறேன். வியாபாரிக்கு நீர் 1 மூட்டை நெல்லுக்கு பதிலாக 2 மூட்டை நெல்லை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். தலை தப்பியது தம்புரான் புண்ணியம் என்று பண்ணையார் நிம்மதியடைந்தார். மரியாதைராமன் உத்தரவின்படி வியாபாரிக்கு 2 மூட்டை நெல்லை கொடுத்தார்.